அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் இன்றைக்கு 1446வது ஆண்டு ரஜபுடைய மாதம் 9வது நாளில் இருக்கின்றோம். ரஜப் என்றாலே அனைவருக்கும் தெரியும், இது மிஅராஜுடைய பயணம். அல்லாஹ் தஆலா ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை 7 வானத்துக்கு மேலாக அழைச்சி அல்லாஹ் தஆலா தொழுகையை கொடுத்த வாரம். இந்த மிஅராஜுடைய பயணத்தில் அன்பு நபியுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதமான காட்சிகளை கண்டு வந்தார்கள். அன்பானவர்களே, இன்றைய ஹுதுபாவினுடைய தலையங்கம் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நரகம் காட்டப்பட்டது. அன்பு நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நரகத்தில் அதிகமான பெண்களை கண்டார்கள். அன்பானவர்களே, அந்த பெண்கள் என்ன தவறு செய்தார்கள்? ஏன் இன்று ஹுதுபாவுடைய தலையங்கம் அன்பானவர்களை பெண்களை பற்றி பேசுகின்ற என்றால், ரஜபுடைய மாதத்துக்கும் இதுக்கும் சம்பந்தப்பட்டுள்ளது. நாம் பெண்களுடைய விடயத்தை கண்டுகொள்ளாமல் அவைகளை நாம் மேலோட்டமாக தடவி விட்டு செல்கின்றோம். அன்பானவர்களே, குர்ஆன் சொல்லுகின்றது, வஅன்திர் அஷீரத்தல் அக்ரபீன், உங்களுடைய உறவுகளுக்கு, நெருங்கிய சொந்தங்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆயத்து வந்தவுடன் நபி அவர்கள் முதலாவது சந்தித்தது தன்னுடைய அருமை மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தான். அன்பானவர்களே, குர்ஆன் சொல்லும் பொழுது, ஈமான் கொண்டவர்களே, கூ அன்ஃபுஸகும் வ அஹ்லீகும் நாரா, உங்களையும் நரகிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் மட்டுமல்ல, வ அஹ்லீகும் நாரா, உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய உறவுகளையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று குர்ஆன் சொல்லக்கூடிய இந்த ஆயத்துக்கு தக்கன ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மகள், அன்பு மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு நபி அவர்கள் மிஅராஜுடைய பயணத்தில் கண்ட அந்த அதிகமான நரக பெண்களை நபி அவர்கள் அடையாளம் காட்டினார்கள். அல்லாமா ரஹபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கபாயிர் என்ற நூலில் இந்த வரலாறு கொண்டு வராங்க. அன்பானவர்களே,